புலி வருது, புலி வருது. ஒரு பசுமை விரிந்த விவசாய நிலத்தில் ஒரு மெதுவாக பாயும் ஓடை, மழைக்கு பிறகும் மணக்கும் மண்ணின் வாசனையோடு ஒரு அழகிய கிராமம் இருந்தது. காலை நேரத்தில் பனிமூட்டம் வலை போல் பரவியும் காற்று பசுமையாக ஒலிக்கவும் அந்த ஊர் எப்போதும் அமைதியோடு இருந்தது. அந்த ஊரில் பன்னீர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் தனது ஆட்டு மந்தையை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள பசுமையான மேடுகளுக்கு போய் மேய்த்து சூரியன் சாயும் நேரத்தில் அவற்றுடன் ஊருக்கு திரும்புவான். அவன் வேலை எளிமையானது, ஆனால் வாழ்க்கை சலிப்போடு தொடரும் ஒன்றாக இருந்தது. எவ்வளவு நாளாச்சு இதே வேலை, ஒரே மாதிரி மேடு, ஒரே மாதிரி ஆடுகள், ரொம்ப சலிப்பாக இருக்கு என்று தனக்குள் பன்னீர் சலிப்புடன் கூறினான். சிரிக்க ஏதாவது வேடிக்கையை செய்வோம் என எண்ணினான். அவனுக்கு ஒரு சின்ன சூழ்ச்சி தோன்றியது. பன்னீர் உயர்ந்த குரலில் கூவி சோக ஸ்மைலி, புலி, புலி, புலி வருது, யாராவது உதவுங்க என்று கத்தினான். ஊரில் இருந்த மக்கள் எல்லோரும் பதற்றத்துடன் ஓடி வந்தார்கள். எங்கே புலி? எதுவுமே தெரியலையே என்று விவசாயி சுற்றி பார்த்தபடி கேட்டார். பன்னீர் சிரித்தவாறு, ஹாஹா, சும்மா வேடிக்கைக்காக கூவினேன் என்றான். மூதாட்டி கோபமாக, அடபையனே, இப்படி பொய்யா கூவுறது இது நல்லதா? நாளை உண்மையில புலி வந்தா யாரும் நம்பணுமா வேண்டாமா என்றார். அடுத்த வாரம் பன்னீர் மீண்டும் சலிப்படைய ஆரம்பித்தான். பன்னீர் தனக்குள் மெதுவாக, அதே நாடகம் மீண்டும் ஒரு முறை செய்வோமா, நாமளும் சிரிக்கலாம் என்று அவன் ஓங்கி மீண்டும் கூவினான். புலி, புலி, புலி வருது, யாராவது வந்து உதவுங்க என்றான். முந்தையதைப் போல ஊரார் எல்லோரும் பதற்றத்துடன் ஓடி வந்தார்கள். ஆனால் இந்த முறையும் எந்த புலியும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். விவசாயி கோபத்துடன், இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் பன்னீர், இதற்கு மேல் நீ கூப்பிட்டாலும் யாரும் நம்பி வர மாட்டோம் என்றார். அடுத்த வாரம் ஒரு மதிய நேரத்தில் உண்மையாகவே ஒரு புலி வந்தது. அது மெதுவாக ஆடுகளை நோக்கி நடந்து வந்தது. பன்னீர் பயந்தவாறு திடுக்கிட்ட குரலில், உண்மையா சொல்றேன், புலி வருது, தயவு செய்து யாராவது உதவுங்க என்று ஓங்கி கூவினான். ஆனால் யாரும் அவனை நம்பவில்லை. யாரும் வரவில்லை. அந்த புலி ஆடுகள் சிலவற்றை பிடித்துக் கொண்டு வனத்திற்குள் ஓடிச் சென்றது. இப்போதான் உண்மையா கூப்பிட்டேன், ஆனா யாரும் நம்பல டோட் என்று பன்னீர் மண்ணில் உட்கார்ந்தபடி கண்ணீர் விட்டான். மாலையில் ஊருக்கு திரும்பிய பன்னீர் அழுதபடி இருந்தான். பொய் சொல்லும் பழக்கம் விளையாட்டு இல்லப்பா, உண்மையை சொல்லும் நேரத்தில் நம்பிக்கையே இல்லாம போயிடும் என்று மூதாட்டி கூறினார். பின்னர் பன்னீர் மன்னிப்பு கேட்டான். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் நம்பத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த அனுபவம் அவனுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. நீதி, உண்மை பேசும் பழக்கம் நம் சொற்களுக்கு மதிப்பை தரும். ஒருமுறை பொய் சொன்னால் பின்னர் நாம் சொல்வதெல்லாம் சந்தேகமாகவே தோன்றும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.